ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் ஜோக்கர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாக் ஃப்ரூட்ஸோட நெக்ஸ்ட் பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம போன டைம் இந்த கோலிசியமில் முடிச்சிருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம அங்கேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 2 பேர் இருப்பாங்க. இருங்க அவங்க பேரெல்லாம் பார்ப்போமா? ஓகே, இங்கே 2 பேர் இருப்பானுங்களே. ஒன்று வந்து டோகா வாரியர்ஸ். ஓகேங்களா, இவங்க லெவல் வந்து 250 தான். ஓகே, அவங்கள போட்டாச்சு. இந்த டோகா வாரியர்ஸை கொள்வது ஒரு குவெஸ்ட்டு தாங்க, அதையும் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அப்படியே நம்ம ரைட் சைடு வந்தோம்னா இங்கே இருப்பானே, அவன் பேர் என்ன? இல்லைங்க, இங்கே இவங்க ஸ்பான் ஆகிறதே பெரிய விஷயம். 2லேருந்து 3 பேர் தான் ஸ்பான் ஆவாங்க. இவங்க பேர் வந்து கிளாடியேட்டர். ஓகேங்களா, ஸோ இவங்களை கொள்றதுமே நமக்கு ஒரு குவெஸ்ட்டு தான். ஸோ நம்ம அடுத்ததாக எங்கே போக போகிறோம் அப்படின்னா நம்மளோட அடுத்த பிளேஸ் தான். அது என்ன அப்படின்னா இதாங்க, அது வந்துட்டு மேக்மா வில்லேஜ். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் பிளேஸ். இங்கே தான் நம்ம வந்துட்டு அடுத்தது பாஸ் ஃபைட் இருக்குது. ப்ளஸ் இங்கே 2 பேர் இருப்பாங்க, மிலிட்ரி சோல்ஜர். ஓகேங்களா, ஸோ இவன் 300 லெவல்ஸில் பார்த்திங்கன்னா இருப்பான். ஸோ இதுக்கப்புறம் இந்த மலைக்கு மேலே வர வேண்டியது இருக்கும். ஓகே இருங்க, ஒரே நிமிஷம், மலைக்கு மேலே வந்துக்கிறேன். இங்கே வந்து மிலிட்டரி ஸ்பை பார்த்திங்கன்னா இருப்பான். ஸோ இவனுமே பார்த்திங்கன்னா ஒரு செம பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தாங்க. ஓகேங்களா, அவங்கள்ட்ட எலமெண்டல் பவர்ஸ் இல்லைன்னா இவங்களை அழிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்ததாக நம்ம வீடியோவோட முதல் பாஸ் ஃபைட்டை பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு தான் நானும் ஆர்வமாக இருக்கேன், நீங்களும் ஆர்வமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஓகேங்களா, இந்த வீடியோலையுமே பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம கிட்டத்தட்ட 2 பாஸ் ஃபைட் பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். அது என்னது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம மேலே போயாகணும், அங்கே மட்டும் போய்க்கலாம். ஓகே, வந்தாச்சு மேலே. கீழே தான் பார்த்திங்கன்னா இருப்பான். இவன் பேர் பார்த்திங்கன்னா மெக்மா அட்மிரல். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு பாஸ்மே ரொம்ப ஓபியான பாஸ் தான். ஏன்னா இந்த பாஸ்கிட்ட பார்த்திங்கன்னா மேக்மா ஃப்ரூட் இருக்கும் கைஸ். ஓகேங்களா, ஸோ மேக்மா ஃப்ரூட் யூஸ் பண்ணுற ஒரு யூஸர் இவன். ஓகேங்களா, ஸோ இவன் வந்துட்டு மேக்மா ஃப்ரூட் யூஸர். அதனால் இவங்கிட்ட இவனோட அட்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப பலமாக இருக்கும். அங்கே பாருங்கள். ஸோ எனக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா தொண்டை கட்டி இருக்குது. ஸோ அதனால் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ அப்புறம் நேற்று ஏன்டா வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷன், வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால நம்ம அங்கே போயிட்டதுனால எனக்கு வாய்ஸ் கொடுக்கவுமே டைமே கிடைக்கல கைஸ். ஓகேங்களா, ஸோ நானும் டைம் கிடைக்கும்னு பார்த்தேன், சுத்தமாக கிடைக்கல. நைட்டு தான் ஹோமே ரிட்டன் ஆனேன். ஸோ அதனால் நேற்று ஒரு நாள் மட்டும் இந்த வீடியோவே பார்த்திங்கன்னா நான் நேற்றே டவுன்லோட் பண்ணி வச்ச வீடியோ, டவுன்லோடுங்கிற பாருங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்ச வீடியோ. ஸோ இதையே நான் இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா போடுறேன். ஸோ அதுக்காக ஒரு பெரிய சாரி காய்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் டெய்லியுமே வந்துடும். ஓகேங்களா, ஸோ நேற்று வராததுக்கு மட்டும் மன்னிச்சிக்கோங்க. ஓகே, நம்ம மேக்மா அட்மிரலை முடித்து விட்டோம். ஸோ மேக்மா அட்மிரல் பையன் காலி. ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ அடுத்த வில்லேஜுக்கு பார்த்திங்கன்னா ட்ராவல் த்ரூ ஆகி போக தயாராக இருக்கோம். ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம அடுத்த வில்லேஜுக்கு போக போகிறோம். நம்மளோட அடுத்த வில்லேஜ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேறு எந்த இடமும் கிடையாதுங்க. நம்மளோட அடுத்த வில்லேஜ் பார்த்திங்கன்னா அண்டர் வாட்டர் சிட்டி. ஸோ அங்கே தான் நம்ம பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து நம்ம அங்கே தான் போகணும். இருங்க போகலாம். இதோ அதாங்க அந்த 3 இடம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அண்டர் வாட்டர் சிட்டி. என்னடா இத்தனோடு இருக்கே அப்படின்னு நான் ப்ரிசன்ட் போகும்போது இதோ நார்மல் இடம் நினச்சேன். ஆனால் இதுவுமே ஒரு ஐலாண்டு தாங்கிறத நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கூடிய சீக்கிரமே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காகவாச்சும் பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா, ஸோ இங்கேயுமே ஒரு பாஸ் இருப்பார், ப்ளஸ் 2 பேர் இருப்பாங்க. அவளை ஒருத்தர் தான் பார்த்திங்கன்னா ஃபிஷ்மேன் வாரியர். அடுத்தது ஃபிஷ்மேன் வாரியருக்கு அடுத்ததாக ரைட் சைட் போனோம் அப்படின்னா அங்கே ஒருத்தர் இருப்பான், பேர் ஏதோ சரியாக ஞாபகம் வரலையே. இருங்க, நம்ம அங்கே போனால் தெரிஞ்சிடும். இங்கங்க காணாமல் போயிட்டாவன். ஃபிஷ்மேன் கமாண்டோ. ஓகேங்களா, ஸோ ஃபிஷ்மேன் கமாண்டோ. அடுத்த ஒருத்தனோட பேர் வந்து ஃபிஷ்மேன் கமாண்டோ. ஓகேங்களா, ஸோ ஓகே, இவனையுமே போட்டாச்சு. ஸோ அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ், அதாவது ஃபிஷ்மேன் அட்மிரலா? இல்லைங்க, இருங்க நம்ம குவெஸ்ட்லேயே போய் பார்க்கலாமா? ஓகே, நம்ம அடுத்த பாஸ் ஃபைட்டையும் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஒரு நூபாக ஆரம்பித்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ எனக்கு இன்னொரு சின்ன வருத்தம் என்னென்னா நம்ம கஷ்டப்பட்டு போடுற வீடியோக்கு ஏற்ற ரீச் கிடைக்க மாட்டேங்குது.
ஸோ அந்த ரீச்க்காக மட்டும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கலாமேப்பா. ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ போகலாம். தயாராக இருக்கோமா? தயார். நான் தயார். நீங்கள் தயாரா? ரெடி காய்ஸ், நம்ம ஃபைட் ஆரம்பிக்க போகுது. டன் டன் டன். ஓகேங்களா? ஸோ இவன் தான் ஃபிஷ்மேன் லார்ட். ஓகே, ஸோ இவனை பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டை வச்சு தான் அட்டாக் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா இவன் வந்துட்டு ஓவர் ஸ்ட்ராங். அங்கே பாருங்கள், ஸ்பைடர்மேன் மாதிரி இவன் வள விட்டு போவான் அந்த ட்ரைடண்ட்டுங்கிற ஒன்று வச்சுட்டு. ஸோ எனக்கு செம்ம டென்ஷன் ஆகும் அதில். அதனால் நம்ம அதிலிருந்து மட்டும் நம்ம தப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதில் மாட்டினோன்னா, நம்ம மாட்டிக்கிட்டோன்னா நம்மளை அவன் இழுத்துருவான். ஸோ அவங்கிட்ட போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு நேஸ்டிக்கான விஷயம். அண்ட் தென் மற்ற பாஸ் மாதிரி கிடையாது. இந்த பாஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 1 டைம் கில் பண்ணால் இந்த பாஸ் சாவானா அப்படின்னா நோ நோ, தேர் இஸ் நோ சான்ஸ். நீங்கள் இவனை 2 டைம்ஸ் கில் பண்ணணும். ஆஃபன் ஹி ஹேவ் எக்ஸ்பி. ஸோ 2 டைம் இவனுக்கு எக்ஸ்பி ரீலோட் ஆயிரும். அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இவனை 2 டைம் கில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நானே ஃபஸ்ட் டைம் கில் பண்ணோன்னே என்னை இவன் கில் பண்ணிட்டான். ஓகே, திரும்ப ஃபஸ்ட்லேருந்து இங்கே பாருங்கள். ஆண்டவா, அவனுக்கு மட்டும் 2 லைஃப்பில், நமக்கும் அப்போ 2 லைஃப் தேவைப்படும் இல்லையா? ஸோ வாங்க போயிட்டு வருவோம். ஓகேங்களா? என்னங்க டேய் கிளிச்சு இப்போ வாடா ஆகும். ஐயோ உள்ளே போயிடுறா. போயிட்டேன். நல்ல வேலை. ஓகேங்களா? ஸோ இந்த நேரம்னு பார்த்து பக் ஆகுது பாருங்களேன். ஓகே, நம்ம இப்போ போய் அவனை அடிக்கலாம். ஓகே, ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இவனைய பொழக்க போகிறோம் பாருங்க. இப்போது போடு, அவனை என்னையவே போட்டு தள்ளிட்டான். அவனைய போடு. இது வரைக்கும் பாஸ் ஃபைட்டில் நான் செத்ததே கிடையாது எக்ஸப்ட் செஃப்பு. ஸோ செஃப்புக்கு அடுத்து இவன் தான் நீ டென்ஷன் ஆக்குறான். ஸோ இவனையுமே பொழந்து கட்டி ஆகணும். ஓகேவா? ஸோ சாவு. செத்துட்டாங்க ஐஸ். ஓபி ஜோக்கர். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம இவனை கொன்று விட்டோம். ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு ட்ரைடண்ட்டுன்னு ஏதோ கிடச்சிருக்கு நமக்கு. அது என்ன ஸ்வாடா அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸ்வாடுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இது வந்துட்டு ஸ்வாடு தான். ஓகேங்களா? ஸோ இதோட பவர்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ்க்கே ஃபுல் ஸ்டாட்சி போட்டு வச்சுருக்கிறதுனால நம்மளால் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைடண்ட் அவ்வளோக்கா யூஸ் பண்ண முடியாது. சரி, நான் எப்படியோ ஸ்வாட் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் அப்படியே விட்டுருவோம். ஓகே காய்ஸ், நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு வாட்டர் இதுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை நம்ம பை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை பை பண்ணிட்டோம்னா நம்ம வந்துட்டு அடுத்த சீல் அதான் யூஸ் பண்ண போகிறோம். அது பேர் என்ன, வாட்டர் குன்ஃபுவோ ஃபிஷர்மேன் கராத்தேவோ 2ல் ஏதோ ஒன்று தான் வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாமா? ஓகே கைஸ், நம்ம அடுத்த இடத்துக்கு இப்போ போகலாம். என்ன இடம் அப்படின்னா அது எங்கேயோ இருக்குங்க. ஓகேங்களா? அது எங்கே இருக்குது? எங்கேயோ இருக்குது. அது பிரச்சனை கிடையாது. ஓகேவா காய்ஸ்? ஸோ நம்ம அங்கே போயிடலாம். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டேன். இது வேறு எந்த இடமும் இல்லை, நம்ம வந்து ஆல்ரெடி வந்த ஸ்கைலாண்டு தான். என்ன திரும்பவும் அங்கே வர மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே என்ன குவெஸ்ட்டு தராங்க? அதுக்கு முன்னாடி பெட்டி ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே, பெட்டி ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே ஏதோ குவெஸ்ட்டு வேறு தராங்க. காட், அதாவது கடவுளோட என்ன சேவகனா இல்லை பாதுகாவலன். நீங்கள் இத்தினூன்னு இருக்கான். இவன் தான் பாதுகாவலனா தெரில, என்னமோ. ஓகேங்களா? இத்தினூன்னு இருக்கான், தெரில. ஓகே ஓகே காய்ஸ், அவனையுமே நம்ம பார்த்திங்கன்னா கில் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நம்ம வீடியோக்கேற்ற ரீச் கிடைக்கும்னு நம்புகிறேன் காய்ஸ். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களின் ஜோக்கர். ஸோ போயிட்டு வரேன் காய்ஸ். பாய், டாட்டா, see you.